சேனலில் கோவா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவா கட் பண்ணிக்கலாம். இது உள்ளே இருக்க பல்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் வெளியே. இந்த மாதிரி உள்ளே இருக்க பல்பெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கோவாவில் இருக்க பல்பெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சாச்சு. இந்த மாதிரி இப்போது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது பல்பெல்லாம் அதில் போட்டுடலாம். அரை கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, கோவா விதை. இப்போ கோவா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பேன் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக கொதித்து வரட்டும். பிங்க் கலர் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, கோவாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பால் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்காக வரட்டும். பால் பாருங்க நல்லா திக்காக வந்துச்சு, ஏடெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம கோவா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுருங்க கேஸை. பண்ணிக்கலாம். நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்னஸாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம கோவாவில் ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் இப்போது ரெடி பண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம வச்சுட்டு எடுத்துன்னு வரலாம். 8 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே நம்ம கட் பண்ண முடியாது. இப்போது கட் பண்ணலாம். அங்கே சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, சூப்பரான கோவா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.